ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். சட்டமன்ற தேர்தல் 2026 4 மாநிலங்கள்லேயும் ஒரு யூனியன் பிரதேசத்துலேயும் நடக்க போகிறது. 4 மாநிலங்கள் மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இங்கேயும் நடக்க போகுது. மேற்கு வங்காளத்தில் மட்டும் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும். மற்ற இடங்களில் ஒரே கட்டம்தான். மேற்கு வங்காளத்தில் 294 தொகுதிகள் இருக்குது. அதனால் ஏப்ரல் 23, 29 இந்த 2 தேதிகளில் நடக்கும். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க போகிறாங்க. கேரளாவில் 140 தொகுதிகள் இருக்குது. அதுக்கு தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கும். அஸ்ஸாமில் 126 தொகுதிகள் இருக்குது. ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க போகுது. புதுச்சேரியில் 30 தொகுதிகள் இருக்குது. இதுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்க போகுது. அப்போ கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி இந்த 3 இடங்கள்லையும் ஏப்ரல் 9ஆம் தேதியும், தமிழ்நாடு, மேற்கு வங்காளங்களில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கும். திரும்பியும் இன்னொரு கட்டம் மேற்கு வங்காளத்தில் ஏப்ரல் 29ஆம் தேதி நடக்க போகுது. இந்த தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. அந்த மே 4, 2026 அன்னைக்கு யார் ஜெயிச்சிருக்காங்க, எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது தெளிவாக தெரிஞ்சிடும். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள்.